ஹலோங்க இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபஸ்ட் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 8 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தேங்க ஓன பார்த்து, ஏண்டி இப்போல்லாம் நல்லா மாம்பழம் மாதிரி தானே இருக்க, காலேஜுக்கு மட்டும் ஏண்டி அப்படி இருந்த அப்படின்னு கேட்கும்போது, அதுவா எனக்கு மேக்கப் போடவே வராது, அதனால தான் இது எங்கள் அம்மா மேக்கப் போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. தேங்காய் அப்படி ஒரு மாதிரி ரசித்து பார்த்துட்டு இருந்திருப்பான், மேக்கப் கூட போட தெரில அப்படின்னு. அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணி இந்த ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 8. சரி நான் போவா அப்படின்னு ஒரு மாதிரி பயந்துட்டே கேட்குறா. இல்லை கொஞ்சம் இங்கே நில்லு. எதுக்கு எதுக்கு நிற்கணும்? இல்லை நான் போகிறேன், என்னால் இங்கே நிற்க முடியாது, எனக்கு பயமாக இருக்குது. ஏன் ஏன் பயமாக இருக்குது? நான் எதாவது பண்ணிடுவேண்ணா? வேறு எதாவது பண்ணிடுவேன்னு பயமாக இருக்கா? ஆ இல்லையே, அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே, அப்போல்லாம் எனக்கு ஒரு பயமும் இல்லை. ஓ அப்போ நீ தைரியமாக இருக்க? எங்கள் அம்மா சொன்னாங்க, மறந்துட்டிங்களா? நான் உங்களோட பெரிய புள்ளி தெரியுமா ஸ்கூலில், இப்போ தான் அப்படி இருக்கேன். நான் நினச்சா என்னன்னாலும் பண்ணலாம், நான் ஒன்றும் அந்தளவுக்கு கமாஞ்சியான பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்கிறா தேங்காய். ஓ அப்போ மேடம் கொஞ்சம் தைரியசாலி அப்படி தானே அப்படின்னு அவகிட்ட வந்து ஒரு முறை தான். அவ்வளோதான் பயந்துட்டா. தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிக்கோங்க, நான் அம்மாஞ்சி தான், மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு அப்படியே தேங்கோட கண்ணையே பார்க்கலாம், அப்படியே குனிஞ்சிட்டேன். ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தவங்க சொன்னாங்க நல்லா பெரிய புள்ளி அப்படின்னு. எங்க இப்போ கொஞ்சம் நிமிந்து பாரு பார்ப்போம். இல்லை இல்லை நான் போகிறேன், சிங்கடி போகிறேன், நானும் பார்த்துட்டு வந்து போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை பக்கம் நான் எப்படி துடிச்சேன் தெரியுமா? ஏன் நீங்கள் துடிக்கணும்? அதான் எத்தனை வாட்டி சொல்கிறது, சொல்கிறேன்ல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கா? புரியல. இல்லை பாரு, எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்கக்கிட்ட பேச வராது, இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணுங்கக்கிட்டையும் பேசினதும் இல்லை, அதனால் எனக்கு பொண்ணுங்கக்கிட்ட அந்தளவுக்கு பேச வராது, சரியா? கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். ஆக்சுவலாக எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஐ திங்க் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு எந்த பொண்ணுங்க மேலேயும் இந்த மாதிரி கருமெல்லாம் வந்ததில்லை, உன் மேலே வருது. நான் பார்த்தாலே ஒரு மாதிரி சிப்புன்னு ஏறுது, என்னன்னு தெரில, ஒரு மாதிரியாக தான் பண்ணுது உன்னை பார்த்தாலே. ஃபர்ஸ்ட் ஃபீலிங், ஃபர்ஸ்ட் எமோஷன் எல்லாமே நீ தான் தெரிற எனக்கு. சரி நான் ப்ரொப்போஸ் பண்ணிட்டல, நீ என்ன சொல்கிற அப்படின்னு டக்குன்னு கேட்குறான். அவளுக்கு இவன் ப்ரொப்போஸ் பண்ணானா இல்லை சும்மா கிண்டல் பண்ணுறானானே புரியறதுக்கே, ப்ராசஸ் ஆகிறதுக்கே ஒரு 5 நிமிட்ஸ் ஆகும் போல். பேன் நின்றுட்டுருக்கா. நான் கேட்டுட்ருக்கேன், நீ என்னடி பேன் நின்றுட்டுருக்க? திரும்ப 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 சொல்லுங்கள், என் மேலே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு நான் சொன்னீங்க. ஆர் யூ இன் லவ் வித் மீ? யா ஐ லவ் யூ, ஐ எம் இன் லவ். அதுக்கு ரீசன் நீ தான். சீனியர் இஃப் யூ டோன்ட் மைண்ட், இங்கே எங்கேயோ கேமரா வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. அப்படியே உரைச்சி பார்த்துட்டு, சாப்பிடுச்சு வண்டி ஒன்றை சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், கேமரா உனக்கு இங்கே வைக்கிறாங்க, இங்கே ஒன்று உங்கள் அப்பா வந்து வைக்கிறாரு பாத்ரூமில், ப்ராங்க் ஷோ என் கண்ணை பார்த்தா தெரில அப்படின்னு க்ளோஸ்அப்பில் கிட்ட வந்து, இப்போ பார் என் கண்ணில் அந்த காதல் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் பார்க்குறா. ஏதோ லைட்டாக திடுற மாதிரி தான் இருக்கு போல். பேனு பார்த்துட்டு, என்னடி தெரியுதா? பேனு பார்க்குற? தெரியுது, நான் தெரியுது, உங்கள் கண்ணு பார்க்க நல்லா இருக்கு. லூஸு, அதேடி பார்க்க சொன்னேன், லவ் தெரியுதா? அது எப்படி எனக்கு தெரியும்? என்கிட்ட வந்து இப்படிலாம் கேட்டேன், நான் என்ன சொல்கிறது? அழுகாத கேவலம் அழுகாத, வாய் முடு. என்ன எனக்கு பசிக்குது, சாப்பிட விடாமல் பாத்ரூமில் கை கழுவ வந்து என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, என்னை விடுங்க. நான் என்ன சுச்சு கூட போகலையா? எங்கே போக விட்டீங்க அப்படின்ன மாதிரியே பார்த்துட்ருக்கா. சரி போ, வெளியே போங்க. நீ உள்ளே தானடி போகிற, நான் வெளில தானடி நிற்கிறேன், போடி, காவலுக்கு நிற்கிறேன், ஒன்றும் கிழிக்க வேண்டாம் அப்படின்னு அவள் படுக்கிற ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கா. அவனை தொடச்சி விடட்டுமா அப்படின்னு கச்சிஃபில் எடுத்து நீட்டிகிட்ருக்கான். வாயனா வேண்டாம் அப்படின்னு ஒரு மிஷினுக்கு கீழே கை வைக்கிறா. அதுவே சூடான காற்று வந்து கை நனைஞ்சிருது ட்ரையரில். அப்போ டைம் பார்க்குறான், இந்த மிஷின் இருக்கிறத மறந்துட்டோமே, சரி பரவாயில்ல அப்படின்னு வாயின் பின்னாடியே தான் குட்டி போட்ட பூனை மாதிரி வந்துட்டுருக்கான். வாயனுக்கா என்ன இவர் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு வந்து சாப்பிட்ற இடத்துல உட்காந்தா ஜங்குக்கு ஜிம்முன்னு அப்படியே ஒரு மாதிரி வாயனை பார்க்குறாங்க. அப்படியே தேங்கையும் பார்க்குறாங்க. பல்ல காட்டிக்கிட்டே இருக்கான். இவன் என்னடா ஏதோ வேஸ்ட்டு விளம்பரத்துக்கு வர மாதிரி பல்ல ஈன்னு காட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்ருக்கானுங்க. இதில் கிக்கி வேற, அக்கா என்ன கிக்கி பேசாமல் சாப்பிடு,
என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம். ஆல்ரெடி இந்த அண்ணன் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டாரு. ஆமாம், உன் பக்கத்தில் ஒன்று உட்காந்துருக்கே ஒரு அண்ணா, ஏன் உன்னை அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கு? பத்தாத குறைக்கு சிரிச்சிட்டே இருக்கே, இவ்வளோ நேரம் பாத்ரூமில் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறா. இங்கே பறிச்சிக்கி வயசுக்கு மீறி பேசுகிற சரியா? பேசாமல் இந்த குலோப் ஜானி ஐஸ்கிரீம் சாப்பிடு, புரியுதா? தேவையில்லாமல் கொஷின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, புரியுதா? ஆம், ம் 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 புரியுது அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறா. தொலைச்சிருவேன் அப்படின்னு தான் வாயின்னு சொல்லிகிட்டு இருக்கா. உடனே தேங்காய், என்ன என்ன என்னாச்சு என்னாச்சு வாயன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஐயோ ஒன்றும் இல்லை, நத்திங். ஓ ஒன்றும் இல்லையா? அப்போ சரி, ஏதாவது வேணுமா? ம் ஒன்றும் வேணாம். ஐஸ்கிரீம் வேணுமா? இல்லை வேணாம். வேண்டாம்மா. ஏன் ஐஸ்கிரீம் பிடிக்காதா? பிடிக்கும், பட் இப்போ வேணாம், சாப்பிட மூடு இல்லை அப்படின்னு அவங்க அம்மா இவங்க முன்னாலாம் அசிங்கப்படுத்திருப்பாங்களே, ஸோ அதை தான் நினச்சி அப்செட்டாக உட்காந்துருக்கா. அது தேங்க்குமே புரியுது, எதுவுமே பேசலை. பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வரேன் எங்கேருந்தோ, வாங்கி பார்த்துட்டு என்ன பஞ்சு மிட்டாய் அப்படின்ற மாதிரி அதை வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கா. இதில் கிக்கி வேறு, எனக்கு மட்டும் ஒன்று கொடுத்துட்டு எங்கள் அக்காவுக்கு மட்டும் 2 கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கா. நீ சின்ன குழந்தையில அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடும், நீ ஆல்ரெடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டில, அதனால உனக்கு ஒன்று தான். ஓ சரி சரி, எனக்கு புரியுது, உனக்கு புரியுது, எங்கள் அக்காளுக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி தான் தான் உட்காந்துட்ருக்கான். எனக்கு என்னென்னா, தான் ஒரு இவ்வளோ பெரிய கேஸில் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டுமே இவர் இவ்வளோ கூலாக இருக்காரு, அதுவும் ஏன் பின்னாடி சுற்றுறாரே அப்படின்னு தான் புரியாமல் உட்காந்துருக்கா. ஆனால் தேங்க இதை பற்றி எந்த கேரும் பண்ணிக்கிறது இல்லை. சாப்பிட்டியா? இப்போ இப்படி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு கேட்குறான். ஃப்ரீ தான், நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஓ நான் அந்த ஃப்ரீயை பற்றி கேட்கல, மைண்டு ஃப்ரீயாக இருக்கான்னு கேட்டேன். அது கொஞ்சம் ஃப்ரீ தான் அப்படின்னு ஒரு மாதிரி அங்கே பால்கனி மாதிரி இருக்குது, அங்கே தான் நின்றுட்டுருக்கா. தேங்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. அவளை விட்டுட்டு போகவே மாட்டேங்கிறான். ஒயின் ஃப்ராங்காகவே கேட்குறா, கொஞ்சம் நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கொஞ்சமாக தனியாக விட்றீங்களா? குட்டி போட்ட பூனை மாதிரி என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காதீங்க. ஹே ஓமனால அவன் சுற்றினான், அந்த சீன்லாம் இல்லை. உனக்கு நான் ஜஸ்ட்டு ப்ரப்போஸ் தான் பண்ணேன், அதுக்கு நான் பின்னாடி சுற்றி சுற்றி வருவான்லாம் நீ ஆசைப்படக்கூடாது, புரியுதா? எனக்கு உனக்கு பிடிக்கும் தான், அதுக்கு நான் பின்னாடி சுற்றின எதிர்பார்த்துட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு காற்று வாங்கணும்னு வந்துச்சு, அதனால் இங்கே வந்து நின்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, சரி அப்போ நான் போகிறேன் அப்படின்னு உடனே அங்கேருந்து போயிட்டா. தேங்காய் தேவையில்லாமல் சீன் போட்டு நீயே பல்ப் வாங்குறே தேங்க, இப்போ போயிட்டாலே இப்போ பின்னாடியே போகணுமே, கால் வேறு சும்மா இருக்காதே அப்படின்னு மறுபடியும் பின்னாடி தான் போகிறான். இருந்தாலும் கண்ட்ரோல் 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 அப்படின்னு உட்காந்துட்டே இருக்கான். வாயின் எங்கே போனானே தெரில, ஆளவே காணோம். இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துட்டுருக்கான். கீக்கி பார்த்துட்டு, அண்ணா என்ன பாப்பா இந்த அண்ணனுக்கு உட்கார எடுத்து எதுவும் பிரச்சனையா என்ன? ஏன் பாப்பா அப்படி கேட்குற? இல்லை உட்காரவே மாட்டேங்கிறாங்களே அதான் கேட்டேன். ஏதோ பேண்ட்டுக்குள்ளே பூரா போன மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துட்டுருக்காரு. அதுவா அப்படின்னு 2 பேரும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு, வயன் இல்லைல்ல அதுதான் அப்படின்றானுங்க. ஓஹோ எங்கள் அக்காக்காண்டியா, அதுக்கு தான் இந்த அண்ணன் இப்படி சுற்றிட்டுருக்காரா? ஆமாம், அதுக்கு தான் இந்த அண்ணன் இப்படி சுற்றிட்டுருக்கான். சரி 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 சரி, இது எங்கே போய் முடிய போதோ அப்படின்னு கீக்கி உட்காந்து பார்த்துட்ருக்கா. ஒரு வழியாக வாயின் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வரா, ஸ்மைல் பண்ணிகிட்டே. அவள் தான் வாயினை பார்த்ததும் தான் அவன் நிற்கிறான். அதுக்குள்ளே வாயினோட அம்மா அப்பா வந்து, என்னம்மா கிளம்பலாமா அப்படின்னு கேட்டதும் வாயினும் போகலாம் அப்படின்னு சொல்கிறா. மற்றபடி அவங்க அம்மா மூஞ்சி அவங்க அப்பா மூஞ்சி பார்க்குறதே இல்லை. அவள் பாட்டுக்கு இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டுருக்கா. உடனே தேங்கிட்ட வந்து, என்ன கிளம்புறீங்களா? அதுக்குள்ளேவா? ஆமாம், டைம் ஆகிட்டுல. இல்லை நீ இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். அதை என்னால் முடிவு பண்ண முடியாது, போய் எங்கள் அம்மாட்ட கேளுங்க. அப்படியா சரி அப்படின்னு நேராக உன்னோட அம்மா கிட்டே வந்து, ஆண்டி இன்றைக்கி நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, ஸோ நான் அங்கே வாயினை கூட்டிகிட்டு போகலாமா? என்ன நம்பி அமுச்சு விடுங்க, ஏன்னா என்னோடய ஜூனியர் தானே, நான் பார்த்துக்கிறேன். அப்படியா, ஆனால் நைட்டெல்லாம் வாயினை தனியாக விட மாட்டேனேப்பா, அவள் வேறு கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படின்னு வாயின் முன்னாடியே சொல்கிறாங்க. வாயினா அவங்க அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாமல், நான் எந்த பார்ட்டிக்கும் வரல, நான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு பாட்டுக்கு விறுவிறுன்னு போயிட்டுருக்கா. தேங்காய் ஐயோ என்னடா அது, ஆண்டி ஒரு நிமிஷம் இங்கே வாங்களேன். என்னப்பா? இல்லை
வயன் முன்னாடியே அவளை இப்படி என்கிட்டயே அசிங்கப்படுத்த மாதிரி பேசுகிறீங்களே, அவளுக்கு கஷ்டமாக இருக்குன்னு யோசிக்க மாட்டிங்களா? புரியல. இல்லை, இப்படி பேசுகிறீங்களே, அதுவும் வயனை பற்றி அவளுக்கு கஷ்டமாக இருக்காதா? ஏன் நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவளை பற்றி டப்பு டப்புன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்க, இட்ஸ் ஓகே. பட் அது அவளுக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரியுதுப்பா, ஆனால் நீங்கள் பண்ணுறது தப்பு. அதால் வாயின் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிறா. ஸோ இது நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது ஆண்டி. இதை நான் வாயனுக்காண்டி தான் சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே அவங்க அம்மாவும் அப்படியே ஒரு மாதிரி தேங்காய் பார்த்துட்டு சரிப்பா அப்படின்னு மடியாடிட்டு அங்கேருந்து போகிறாங்க. தேங்கும் என்னடா இது, நம்மளுக்குலாம் இவ்வளோ நல்லா பேச வருமா என்ன அப்படின்னு அவனே ஷாக்காகி நின்றுட்டுருக்கான். வாயின்கிட்ட வந்து அவங்க அம்மா, நீ பார்ட்டிக்கு போ. நான் எங்கேயும் போகல, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் எனக்கு அங்கே யாரையும் தெரியாது, அதான் சீனியர்ஸ் இருக்காங்களே பார்த்துப்பாங்க, போ. நாட் இன்ட்ரெஸ்ட். நான் தான் ஒரு மாதிரியாச்சே, அப்புறத்துக்கு நான் போகணும். ஓகே ஃபைன், நான் சொன்னது தப்பு தான், ஓ நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேங்காய் பொறுமலை, அதுவும் உங்கள் அம்மாவே சொல்கிறாங்களா வந்து தொலையண்டி அப்படின்னு கையை பிடிச்சி எழுத்துட்டு, வா வயன் வா, நான் இருக்கேன்ல, வா நம்ம என்ஜாய் பண்ணலாம், கமான் லெட்ஸ் கோ வா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவா தேங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் ஆண்டி, போடுறதான் போகிறீங்க, இந்த கிக்கி கூட கூட்டு போங்க வாயனுக்கு துணைக்கு அப்படின்னு கிக்கியை அமுச்சு வச்சுட்டாங்க. கிக்கியா ஹை ஜாலி, பார்ட்டிக்கு வர போகிறேன்னா சூப்பர் சூப்பர் சூப்பர்னு அவள் ஜாலியாக இருக்கா. தேங்காய் அட நாசமாக போகிறேன் ஆண்டி, நானே இவ கூட தனியாக என்ஜாய் பண்ணலான்னு கஷ்டப்பட்டு பிளான் போட்டு இழுத்துட்டு வந்தா இதில் இவ வேறையா அப்படின்னு. ஆண்டி அங்கே எல்லோரும் பெரிய பசங்களாக இருப்பாங்க, சின்ன பசங்க யாருமே இருக்க மாட்டாங்க, கிக்கி தனியாக இருப்பாள்ல. ஐயையோ அண்ணா, நான் தனியாக இருக்க மாட்டேன், சும்மா பாட்டை மட்டும் போட்டு விடுங்க, எப்படி குத்தாட்ட ஆடுன்னு மட்டும் பாருங்க அப்படின்றா. ஐய இது என்ன எப்படி பேசுது குட்டிச்சத்தான். இல்லை அது அப்படின்னு சொல்லும்போது வாயனா எதுக்கு கன்ஃபியூஷன், கிக்கி உனக்கு வேணும் இந்த அண்ணா கூட போ, நான் வரல, நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு செம்மையாக தலை வலிக்குது, எனக்கு பிடிக்கல சீனியர், சாரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நீ போகக்கூடாது அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். இல்லை அதெல்லாம் முடியாது, என் கையை விடுங்க, நான் போகிறேன். எங்கே போகிற, விட்டா தானே போவேன், விட முடியாது. ஐயோ சீனியர் விளையாடாதீங்க ப்ளீஸ், நீங்கள் என்னை வச்சு ரேகிங் தான் பண்ண போகிறீங்க நல்லா தெரியுது, எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, ப்ளீஸ் நான் வரல, நான் போகிறேன் விடுங்க. முடியாதுன்னா முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஓனடப்பா வர்றாரு வந்து, என்னாச்சு தம்பி, என்ன ஏதாவது ப்ராப்ளமா என்ன? ஒன்றும் இல்லை அங்கிள், பார்ட்டிக்கு சும்மா உங்கள் பொண்ணை கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்ருக்கா, அதான் முடியாதுன்னு அடம் பிடிச்சிட்ருக்கேன். இல்லைப்பா வேணாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும். இல்லை அங்கிள் அது நான் வேணான்னு சொல்கிறேன்லப்பா, விடு, எதுக்கு அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறப்போ ஏன் ஃபோர்ஸ் பண்ணணும், நீ விடு அப்படின்னு அவரே வாயனை கூட்டிகிட்டு வந்து காரில் உட்கார வைக்கிறாரு. வாயனோட அப்பா இது வரைக்கும் வாங்கிக்கிட்ட பேசினதே இல்லை, இப்போ வாயன்ற அவர் வாயிலேருந்து இந்த பேர் வர்றதே அவளுக்கு அது அதிசயமாக இருக்குது. அப்படியே அவங்க அப்பா ஒரு மாதிரி பார்க்குறா, அப்படியே திரும்பி தேங்க பார்க்குறா, தேங்க அப்படியே பார்க்குறான், எதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகுறா, ஒருவேளை என்னை விட்டு போகிறோன்னு அழுகிறாளோ அப்படின்னு ஒரு மாதிரி அவன் ஃபீலிங்ஸில் பார்த்துட்ருக்க. ஆனால் அவள் தேங்க சும்மா ஒரு மாதிரி மட்டும் பார்த்துட்டு காருக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிறா. சங்கு பார்க்குறான், பார்த்து என்ன மச்சான் பிளான் ஊற்றிக்கிச்சு போல், டேய் மூட்றா, எங்கே வர போகிறா, நாளைக்கு காலேஜ் தானே வருவா, பார்த்துக்கிறேன், ரிலேட்டிவ்னு வேறு தெரிஞ்சு போச்சு, வீட்டு அட்ரஸ் இருக்கிறது கண்டுபிடிக்க முடியாதா, அவ்வளோதான் காலேஜுக்கு வரலன்னா வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு தேங்க அப்படியே சிரிச்சுட்டே வானை பார்த்துட்டே சொல்ல. வான் காருக்குள்ளே உட்காந்துட்டு எதுக்கு இவன் சைக்கோ மாதிரி என்னை பார்த்து பல்ல கட்டிக்கிட்டு இருக்கான், இரிட்டேட் ஆகுது. ஆமாம் வயன், எதுக்கு அந்த அண்ணன் உன்னையே ஒரு மாதிரி வச்சுக்கணுவங்காமல் பார்த்துட்ருக்கு, உனக்கும் அந்த அண்ணனுக்கும் எழுத்த கசையாவா? கிக்கி வாயை முட்டிட்டு உட்காரு சரியா, உனக்கு இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கான வயசு கிடையாது புரியுதா, இப்பெல்லாம் பேசக்கூடாது, அதுன்னு எழுத்த கசையா, உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்துட்ருக்கா, இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தானா அவ்வளோதான் பார்த்துக்கோ. சரி நான் எதுவும் பேசலை, ஆனால் அந்த அண்ணனை பாரு உன்னை அப்படியே முழுங்கிரும் போல் அப்படி பார்க்குது, பார்த்துவேன் ஜாக்கிரதையாக இருப்புன்னு சொன்னதும் வயனா அப்படியா பார்க்குறான், இல்லை அப்படின்னு அவள் பார்க்குறா, பார்த்தா அவன் அப்படி தான் பார்க்குறான், என்ன எப்படி பார்க்குறான் அப்படின்னு தலையை குனிச்சிக்கிறா. தேங்காய் யாழ் வெக்கப்படும்போது தேவதரா அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்டேயில் பார்த்துட்ருக்க. ஜங்குக்கு சும்மா பார்க்குறானுங்க, எது உருப்படாது அப்படின்னு.
ஒரு வழியாக வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அவன் நேராக அவங்க அம்மா கிட்ட சந்தோஷமாக வந்து, அம்மா அவள் உலகத்தில் பிறந்திருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா, நீ என் தேவதம்மா, நீ என் கடவுள்மா, என் கடவுளே நீ என் கண்ணில் காட்டிட்டம்மா. அப்படியே அப்போ நான் கடவுள் இல்லையா, நீ கடவுள் தான்மா, நீ அதுக்கும் மேலே நீ வேற மாதிரிம்மா. நான் என்ன சொல்கிறது எது சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி இப்போ இவன் எதுக்கு வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிட்டு இருக்கானே தெரியலையே அப்படின்னா, அவங்க அம்மா அப்பா தம்பி ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆனால் அவனா டுடேஸ் ஐம் வெரி ஹாப்பி காய்ஸ், நான் இன்னைக்கு பார்ட்டி பண்ண போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னு அவன் பாட்டுக்கு தலக்கா புதக்கான குதிச்சிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாட்டா பை, see you later, bye.